என்னடி முறைக்கிற? ஏமா உனக்கு எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாதா? நான் சொன்னதுல என்ன தப்பு? அக்கா விடு, மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்க. டேய், அவங்க பேசுறத பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை வீட்டோட மாப்பிளைய கொண்டு போய் வச்சுப்பாங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் போயிடாதுடா, நம்ம குடும்ப மானமே போயிடும். அம்மா உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உங்களை எல்லாம் விட்டு எங்கேயும் போக மாட்டேமா. என்னவோப்பா, நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். பொண்ணு வீடு வேற வசதியான இடம், அதுக்காக தான் நான் சொன்னேன். அக்கா என்னக்கா அது? அவங்க அப்படிதான், விடு. நடக்க வேண்டியதை நாம பாத்துக்கலாம். என்னண்ணே இன்னும் கிளம்பல? எங்கம்மா? என்ன மறந்துட்டியா? செக்கப்புக்கு போக வேண்டாம்? ஓ மறந்தே போயிட்டோமா. சுஷ்மா எங்க? சுஷ்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், வா நம்ம கிளம்பலாம். சரி. வாமா. எப்படிப்பா இருக்கீங்க? ஸ்னேகா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் அவ்வளவு சொல்லி நீ கேட்கல. என்ன? எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? நீ கர்ப்பமா தானே இருக்க? ஐயோ ராஜி, என்னம்மா கேள்வி இது? அவ கர்ப்பமா தானே இருக்கா? அண்ணே நீ சும்மா இருண்ணே, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏய் நீ சொல்லுடி, நீ கர்ப்பமாவா இருக்க? ஆமா ராஜி, ஏன் கேக்குற? நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. துணைக்கு கூட யாரும் இல்லாம இப்படி ஊர் சுத்திட்டு இருக்க. இது பாரு, போன் பண்ண நாங்களாம் வரமாட்டோமா? நான் என்ன நடந்தா வந்தேன்? கார்ல தானே வந்தேன். இது பாரு, நீ கார்ல வந்தாலும் ஆட்டோல வந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். கொஞ்ச நாளைக்கு அடக்க ஒடுக்கமா இருக்க கூடாது நீ? அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அப்ப அப்பா கூடவே இரு, அப்பதான் உனக்கும் குழந்தைக்கும் நல்லது. ராஜி என்னாச்சுமா உனக்கு? ஏன் இப்படி வீட்டுக்கு வந்தவளை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? மடி நீ உட்காருமா. சரி, மேல சுஷ்மா இருக்கா, நீ பேசிட்டு இரு. நானும் அண்ணனும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். என்ன ஆச்சு? அப்பா என்னப்பா? ஒன்றும் இல்லை, ஜென்ரல் செக்கப் தான். நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். எனக்கு தேவையானது உன் அப்பங்கிட்ட இருக்கு. என்னது? வேற என்ன? ஹாஸ்பிட்டலோட தாய் பத்திரம். என்னம்மா யோசிக்கிறேன்? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க, நான் அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். சரிம்மா, இரு வந்துடுறோம். சரி, பத்திரமா இரு, போயிட்டு வந்துடுறோம். அக்கா, எப்பக்கா வந்தீங்க? இப்பதான். அம்மாவும் மாமாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களோ? ஏங்கா என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு மாதிரி தலைவலிக்குது. எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? என்னக்கா, நான் காஃபி போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தலைவலி போய் வயிறு வலி வந்துடும். ப்ளீஸ் சுஷ்மா. அதுக்கப்புறம் உங்கள் தலையெழுத்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி இருங்க, போட்டு எடுத்துகிட்டு வரேன். அக்கா,
நார்மலா போடலாம்ல? ஆ நார்மல். சரி. என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. இங்க என்னடி பண்ற? இல்ல, கபோர்ட் சாவி அப்படியே இருந்திருக்கு. எடுத்து ஐயோ, வைக்கலான்னு. ஆமா, எப்பவுமே இப்படி சாவியை விடுறது வேலையா போச்சு. பசங்களை பாத்துக்கலாம், உங்க அப்புறம் பாத்துக்கவே முடியாது. ஹாஸ்பிட்டல் போகல? இல்லடி, ஃபைல ஒன்று மறந்துட்டோம், அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நான் கிளம்புறோம். அக்கா, காஃபி ரெடி. இது வரேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் அப்படி பேசியிருக்க கூடாது. போயும் அந்த வருஷ புருஷன் கூட உங்களை கம்பேர் பண்ணி பேசிட்டேங்க. என்னை மன்னிச்சிருங்க. நானும் ஒன்று அடிச்சிருக்கூடாது. பரவாயில்ல, விடுங்க. ஐம் சாரி. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்பெல்லாம் நமக்குள்ள அடிக்கடி சண்டை வருது. உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை அதிகமா இருக்கா? இந்த 500,000 செல்லாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பேங்க் ஸ்டாஃப்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல? உங்க கஷ்டம் புரியாம மாத்திரை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்கன்னு நான் தான் உங்களை டென்ஷன் பண்ணிட்டேன். எப்பவும் நான் தானே மாத்திரை வாங்கிட்டு வருவேன். அதனால தானே நீ என்ன மாத்திரை வாங்கிட்டு வர சொன்ன. நான் தான் அவசரப்பட்ட வார்த்தையை விட்டேன். இனிமே அப்படி பேச மாட்டேன். ஓகேவா? இனிமே உங்க ஆபீஸ் டென்ஷன் எல்லாம் செருப்போடு சேர்த்து வாசல்லே விட்டுட்டு தான் நீங்க உள்ள வரணும். புரிஞ்சுதா? இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். போதுமா? இத பாருங்க, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். இன்னைக்கு சண்டை போட்டுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். ஆனா அண்ணன் வந்தப்ப நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது. நான் டென்ஷனாக இருக்கும்போது என்ன பேசுகிறேன், என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வாய்க்கு வந்தபடி பேசிடுறேன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. உங்க விஷயத்துல அது சரியா இருக்கு. ஏய், இதான் சாக்குன்னு என்ன திட்டுறியா? பின்ன நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களுக்கு கொஞ்சுவாங்களா? அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல, அப்புறம் என்ன? மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? பாருங்க, உங்களால நான் இன்னைக்கு மாத்திரை சாப்பிடவே இல்லை. ஏன் சாப்பிடல? சரி, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். என்னங்க, மாத்திரை எங்க இருக்கு? நீங்க தான் வாங்கிட்டு வரலையே. ஆமால்ல. சரி, வெயிட் பண்ண, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, இந்த நேரத்துலயா? வேணாம், ஒரு நாள் மாத்திரை சாப்பிடலன்னா நான் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேன். சரி, நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து வரும்போது மாத்திரை வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்டு சீக்கிரமே குணமாயிடணும். குணமாகி குணமாயி குணமானதானே நீயும் நானும், நீங்களும் நானும், நானும் நீயும் சேர்ந்து. மீனா, ஏய், என்னாச்சு? ஏனோ ஒரு மாதிரி மீனா, தலை சுத்துற மாதிரி இருக்கு. சரி வா, வாப்படு.
ஹலோ, என்ன எங்களை மறந்துட்டியா? என்னை ஏன் ஃபாலோ பண்றீங்க? உன் மேல ஆசை, அதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏய், உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. டாக்குமெண்ட் இன்னும் கைக்கு வரல. தயவு செஞ்சு என்ன சித்திரவதை பண்ணாதீங்க. என்னக்கா இந்த பொண்ணு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுது? நான் தான் அப்பயே சொன்னல இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. இதோ இரு, துவாரகேஷ்க்கு ஃபோன் பண்றேன். ஐயோ ப்ளீஸ், உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? பத்திரம் அப்பா கிட்ட இருக்கு, அவருக்கு தெரியாம நான் எடுக்கணும். அதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பார், அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. தாய் பத்திரம் கிடைக்குமா கிடைக்காதா? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. அப்பாவோட ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் நானே உங்களை தேடி வந்து அந்த பத்திரத்தை கொடுக்குறேன். என்ன ஸ்னேகா, நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு என்ன சின்ன பாப்பா நினைச்சியா? டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிஞ்சு போச்சுன்னா நீ என்ன சட்டை பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார், என் கையில இருக்க ஒரே ட்ரம்ப் கார்டு உன் அப்பனோட உயிர். கருணாகரனுக்கு தேவை கிட்னி, எனக்கு தேவை தாய் பத்திரம். டாக்குமெண்ட் என் கைக்கு வந்தாதான் நீ ஆபரேஷனுக்கு போக முடியும். இதுதானே நம்ம டீல். என்ன மறந்துட்டியா? இது பாருங்க, என்னால உடனே ஆபரேஷனுக்கு எல்லாம் போக முடியாது. லுக், ஆஸ் a டாக்டர் எனக்கு அது தெரியும். அதனால தான் நான் உனக்கு டைம் கொடுத்தது. இந்த பார், இன்னும் 2 நாள் கூட டைம் எடுத்துக்கோ. ஆனா தாய் பத்திரம் என் கைக்கு வந்தாகணும். மறுபடியும் வந்து என் கிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொன்ன, உன் அப்பா சாகிறத யாராலையும் தடுக்க முடியாத. இது பாருங்க, நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். 2 நாள்ல பத்திரம் உங்ககிட்ட வரும். சொல்லாத. செய். நீ கிளம்பு. அக்கா, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? நம்மள ஏமாத்திட மாட்டல்ல? கருணாகரனை காப்பாத்துறதுக்கு அவ எந்த எல்லைக்கும் போவா. தேங்க்யூ. எல்லா டெஸ்ட்டையும் எடுத்தாச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. மாமாக்கு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், டயட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா? அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறாரு. டாக்டர், ஏன் மறைக்கிறீங்க? என்ன உண்மையோ அதை சொல்லிடுங்க. இதை பாருங்க, ஒரு டாக்டரா பேஷண்ட்டுக்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது. அதான் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அது வந்து சார், நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, ஆனால் பரவாயில்ல, சொல்லுங்க. அண்ணனுக்கு என்னாச்சு டாக்டர்? ஏன் சக்கரை சைலண்டாக இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. அது சாரோட ஹெல்த்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது.
டயாலிசிஸ் பண்ணா அண்ணனுக்கு சரியாயிடும்ல? டயாலிசிஸ் பண்ணும்போது என்ன வேணால் நடக்கலாம். டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டா சாரை காப்பாற்றிடலாம். டோனருக்காக முயற்சியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்படியும் 2-3 நாளில் கிடச்சிருவாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டோனர் ரெடி பண்ணணும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும். இன்னும் ஒரு 10-15 நாள் தாங்குவேன்னு நினைக்கிறேன். அண்ணே, ஏன்னு எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்க? உனக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. மாமா, எங்கே இருந்தாலும் ஒரு டோனரை நான் கூட்டு வரேன் மாமா. நீங்கள் கூட்டு வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் பெருமாள் விட மாட்டான். நீங்கள் கூட்டு வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் பெருமாள் விட மாட்டான். இனிமே அவன் நம்ம விஷயத்தில் தலையிட்ட நான் சும்மா இருக்க மாட்டேன் மாமா. மாப்பிள்ள, பெருமாள் நினச்சது நடக்கிற வரைக்கும் இப்படி ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பான். சுஷ்மா மயில் கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா பெருமாள் நம்ம வழியில் குறுக்க வர மாட்டான். அண்ணே, சுஷ்மா கல்யாணத்தை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் அண்ணே. டிரான்ஸ்பிளான்ட் பற்றி இப்போ என்னதான் பண்ண போகிறோம்? துவாரகேஷ், செலவு பற்றி கவலைப்படாத. எப்படியாவது ப்ளீஸ் ஒரு டோனரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ராஜி, ஏற்கனவே மாணிக்கம் தன் பொண்ணு இழந்திருக்காருமா. டோனர் தேடுறதை விட்டுட்டு முதல்ல சுஷ்மா மயில் நிச்சயதார்த்தத்தை முடிப்போம். அப்படியே கல்யாணமும் நடந்துடுச்சுன்னா நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன். அண்ணே, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் இப்படி அபசகனமாகவே பேசிட்டு இருக்கியே. மாமா, கல்யாண ஏற்பாடு ஒரு பக்கம் நடக்கட்டும், இன்னொரு பக்கம் டோனரை தேடுவோம். டோனர் கிடச்சிட்டா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் மாமா. மாப்பிள்ள, நீங்கள் கூட்டு வர ஆளுக்கு பெருமாள்னால எந்த ஆபத்தும் வராதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? வேண்டாம் மாப்பிள்ள, தப்பாயிடும். என்னை இப்படியே விட்டுருங்க. அதுக்காக டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாமல் இருக்க முடியாது மாமா. நீங்கள் சும்மா இருங்க. டோனரை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. யார் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கிறது என்னவோ விதிப்படி தான் நடக்கும் மாப்பிள்ள. சார், டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு உங்கள் உடம்புல தெம்பு குறைவாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். விட்டமின் டேப்லெட் ரெகுலராக எடுத்துக்கணும். வாரத்தில் 2 நாள் டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். அண்ணே, அப்புறம் என்னண்ணே, டோனர் கிடைக்கிற வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணிக்கலாமே. துவாரகேஷ், பெருமாளை நினச்சி பயப்பட வேண்டாம். ப்ளீஸ், எப்படியாவது டோனருக்கு ஏற்பாடு பண்ண. டோனரை தேடுற வேலை நடந்துட்டு தான் இருக்குது. எப்படியும் கண்டிப்பாக கிடச்சிருவாங்க. அண்ணே, இது பாரு, சுஷ்மா கல்யாணத்தை பற்றி நீ கவலைப்படாத. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். முதல்ல நீ உன் ஹெல்த் பற்றி மட்டும் யோசி. தவறாமல் மாத்திரை போட்டுக்கோ. வாரத்தில் 2 தடவை டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள டோனர் கிடைச்சிட்டாங்கன்னா நீ மறுபடியும் ஜம்மன் ஆயிடலான்னு. நீ சொல்றதெல்லாம் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேம்மா. போலாமா மாப்பிள்ள? வரேன்டா. ஓகே டாக்டர். சார், நீங்கள் பூர்ணமாக குணமாகி மீண்டும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜாயின் பண்ணணும். அதுதான் இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸோட ஆசையே. தேங்க்யூ. ஓகே சார், வரேன். பை. டேக் கேர் சார். வரேன் சேகர. வரேன் டாக்டர். ஆட்டோல ஏறு. இப்பெல்லாம் நான் ஃபோன் பண்ணா நீ எடுக்கிறதே இல்லைல்ல? கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். எப்படிடி இருக்க? நல்லா இருக்கேன். நீ என்னை விட்டு விலகி விலகி போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டி. என்னடி பார்க்குற? நீ தான் நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறியே. அதான் நேராக உன் வீட்டுக்கு போனேன். நீ எங்கேயோ பர்ச்சேஸ்க்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. நீ எப்பவும் இந்த பக்கம் தானே வருவ, அதான் வந்தேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய், என்னம்மா அவசரம்? இரு, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்.